அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வள்ளலார் என்னதான் சொன்னார்? அதில் இரண்டாவது பகுதி. ஆகவே நற்றால் தொழாரெனின் அந்த இணையில்லாத திருவடிகளை தொழவில்லை என்றால் நீ படித்து பிரயோஜனம் இல்லை என்றார். ஏன்னா வள்ளல் என்ன சொன்னார்? சாகாத கல்வியே கல்வி. என்ன சாகாத கல்வியை நீ செத்து போக படிக்கிற கல்வி இருக்குது, அதுதான் உண்மையான கல்வி. சாகாதவனே சன்மார்க்கி. தெய்வம் ஒன்றென்று அறிவே அறிவு. பட்டத்தை சொன்னார், ஒன்றென்றிரு தெய்வம் ஒன்றென்றிரு செல்வமெல்லாம் அன்றென்றிரு. உனக்கு பணம் காசு வேணும், பேரு புகழ் வேணும், ஆசை இருக்க வரைக்கும் கடவுள் ஒன்றுங்க ஒத்துக்கொண்டால் அந்த அறிவே வராது. வாய்நாள் சொல்ல அனுபவத்தில் வரணும் இல்லையா? ஆகவே இந்த தாளைத்தான் எம்பெருமான் இங்கே வள்ளல் பெருமான் அழகாக எத்தனை இடத்த சொல்லியிருக்கிறாங்க. அகவல்லையும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அகவல்ல ஐயா தெளிவாக சொல்லியிருக்கார். 938வது வரியிலேருந்து நீங்கள் பாருங்கள், தெரியும். தந்திர பதமே சந்திர பதமே மந்திர பதமே மந்தன பதமே. தந்திர பதம், அந்த பாதம் இருக்கிறத நீ நினைக்கிற இந்த கால் கிடையாதுப்பா, அது ரொம்ப தந்திரமானது. சந்திர பாதம் என்ன? குளிர்ச்சியானது, அறிவு மயமானம். சந்திரனா குளிர்ச்சி என்று பெயர், அறிவுன்னு ஒரு பெயர். ஏன்னா மதியனாவே அறிவு, சந்திரனுக்கு மதி என்று பெயர் இருக்கிறது. ஆகவே அறிவான பதம், பேரறிவு, இயற்கை அருளறிவு பதம். மந்திர பதமே, அது மந்திர வடிவாக இருக்கிறது. மந்தன பதமே, இந்த மந்தனங்கிற வார்த்தைக்கு இப்போ அருட்பாவுக்கு அவங்கவுங்க என்னென்ன தோணுச்சு அப்படியெல்லாம் பொருள் சொல்லிடுறாங்க. இவங்க கதையை அதில் விஷயத்தை சொல்லிடுறாங்க. உண்மையை சொல்ல உண்மையை மறைச்சிடுறாங்க, வழியை மாற்றி விட்டுறாங்க. உதாரணம், ஒருத்தன் வெளிநாட்டில் ஒருத்தன் வர்றான், திருச்சியிலேருந்து காரில் வந்துட்டுருக்கான். விழுப்புரம் பக்கத்தில் வரும்போது எங்கே மெட்ராஸ் எப்படி போகணும்னு கேட்குறான். நீ இப்படி நேரம் திருப்பி தப்பாக வந்துட்டேயா, மதுரை பக்கம் போய் அப்படி கன்னியாகுமரி தாண்டி போகணும், மெட்ராஸ் வருமோ, அப்படித்தான் நிறைய பேர் ஒரே சொல்லி மாற்றி விட்டுறாங்க. அகவலுக்கும் எவ்வளோ பேர் பெரிய ஆளுங்க வரைகளுக்கு தப்பாக, ஏன்னா அனுபவம் இல்லாமல் இதை அகவலுக்கெல்லாம் புரிய முடியாது. அப்போ இங்கே மந்தன பதமே 938வது வரியில் அகவல் வரும். மந்தனம்னா ரொம்ப ஸ்லோவானது, மந்தமானதுக்கு மந்தனம் அப்படி இல்லை. இந்த மந்தனம் என்பதற்கு நகருவதுக்கும் மந்தனன்னு பேர், மெல்ல உள்ளதுக்கும் மந்தனன்னு பேர், மென்மையானனால மந்தனம். இங்கே ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, மந்தனம் என்பது இப்போ பிரிட்டிஷ் காலத்தில் ஃபைல் வரும், இப்போ அரசாங்க கோப்புகள்லாம் கட்டி வரும். ராஜாக்கள் காலத்தில் அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த கான்ஃபிடென்ஷியல் இப்போ போட்டு ஃபைல் அனுப்புகிறாங்க பாருங்க. கவர்மெண்ட் முக்கியமாக டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர்ட்டேருந்து ஒரு டிஜிபிட்ட போகும், இல்லை இது நம்ம பட்ஜெட்லாம் போகும்போது மேலே கான்ஃபிடென்ஷியல் எழுதியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி என்ன எழுதுவாங்கன்னா மந்தனம், மேலே கான்ஃபிடென்ஷியல்ங்கிற வார்த்தைக்கு மந்தனம் ஆக, மந்தனம்னா ரகசியமானது அப்படின்னு போகும். அது என்ன தரு? நவந்தரு பதமே நடந்தரு பதமே. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? பாதத்தை ஐயா பதன்னு சொல்லியிருக்கிறாங்க. சிவந்தரு பதமே, சிந்தையதென்ன சிவன் என்ன வேறில்லை, சிந்தையின் உள்ளே சிவமும் வெளிப்படும், சிந்தை தெளிய தெளிய வல்லார்க்கு சிந்தையின் உள்ளே சிவன் இருந்தான் என்று. அது மாதிரி இந்த சிந்தை பல எண்ணமாக சந்தைய சுத்திர மனசை ஏக எண்ணம் இறைவனை சிந்தை ஆக்கிறோம், சிவம் ஆக்கிறோம். சிவந்தரு பதமே சிவ சிவ பதம். எவ்வளோ அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறார். நிறைய பேர் என்னென்னா, ஐயா என்ன சொன்னார்னா சமயங்களையும் போகாதீங்க சமயத்தில்னா, அது நிறையா ஆச்சாரம் சங்கற்ப விகற்பெல்லாம் ஆயிருக்கு. நீ அதிலே மூழ்கி போயிடுவேப்பா, அற்ப சித்திக்காக போயிடுவேன். காசு பணம் வேணும், பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்கணும், இல்லை சொந்தக்காரன் நல்லா இருக்கணும், வியாதி இல்லாமல், இப்படி தான் வேண்டிகிட்டே போயிடுவேன். நீ மனிதன் அதுக்காக பிறக்கலடா, சாகாமல் இருக்க பிறந்திருக்கடா. இன்பத்திலே பெரிய இன்பமாகிய சிற்றின்பத்தில் ஒரு நொடியில் என்ன இன்பம் இருக்கோ அதே இது இந்த உணர்ந்து கொண்டால் தயவை சதாகாலம் அந்த இன்பம் இருக்கும். அப்போ உலகியல் துன்பம் உன்னை பற்றுமா? உலகியல் சிறிதும் உளம்பிடியா வகை ஐயா எனக்கு கொடுத்தன வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க, இறைவன் கொடுத்தாரு. அப்படிப்பட்டதாகவே இதைத்தான் ஐயா என்ன சொல்கிறாங்க. இன்னொரு பாட்டில் நீங்கள் ஏற்கனவே இந்த பாட்டு நிறையா பாடியிருக்கிறோம். ஆடிய பாதம்
மன்றாடிய பாதம் ஆடிய பாதம் மன்றாடிய பாதம் ஆடிய பாதம் மன்றாடிய பாதம் ஆடிய பாதம் நின்றாடிய பாதம் பாடிய வேதங்கள் தேடிய பாதம் பக்தி செய் பக்தர்க்கு தித்திக்கும் பாதம். அந்த பாதம் வந்து பக்தி பண்ணவனுக்கு தான் அந்த உண்மை தெரியும் பாதம்ன்றார். அதை மாணிக்கவாசகர் சொல்றார். இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தருளி துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். இணையில்லா திருவடிகளை என் தலைமேல் வைத்தருளி. புரியுதுங்களா? இதைத்தான் நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன். நம்ம இந்த இரு கண்ணில் நம்ம திருவடி என்பது நம்ம உடம்புல வந்து கண்ணுக்குள்ளே ஒரு ஒளி இருக்கிறது. அதை மணியாடு பாவாய் காவாய் அருவாயின்னு சொல்லி சூட்சமாக திருநாகர் பாட்டில் ஐயப்பா சொல்லியிருப்பாங்க. அப்போ இரு கண்களுக்குள்ளே ஒளி வடிவாக இருக்கிற திருவடிய மூலம் அது அகார உகாரமாக இருக்கிறது. புருவ மத்திய மகாரத்தில் அதுதான் வாழை. இந்த அகார உகார மகார சேர்க்கறது பார்த்தீங்களா, அதுதான் வாழை பூஜை. அப்போ அது மூன்றை சேர்த்த உடனே ஒரு ஒளி உண்டாகும், ஜோதி உண்டாகும். அது ஐயப்போட பாட்டு, ஜோதி 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 சூயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள். அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும். அது சொல்லியிருக்காங்க. அந்த மூன்று ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள். இது யாரு? ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே. ஆகவே இந்த இரண்டு ஒளிகள் பார்த்த உடனே உள்ள ஐயா இந்திரிய ஒளி, கரண ஒளி, ஜீவ ஒளி, நான்கு விதமான ஒளியை சொல்கிறாங்க. இந்த நான்கு ஒளியை இந்த இங்கே பார்த்துலாம். அப்படி பார்த்த உடனே இந்த ஆன்மொழியை பார்த்த உடனே உச்சிக்கு மேலே கொண்டு போகும் பொழுது அருட்பெருஞ்சோதி ஒளியும் அந்த இறைவனுடைய அருளாற்றல் ஒளியும் இயற்கையினுடைய அந்த அதான் ஐயா ஆற்றலில் ஓங்கினு சொன்னாங்க பற்றில அந்த ஆற்றல் பஞ்சபூத வடிவம். அதை பஞ்சபூதத்தை உணர்ந்து கொண்டு பஞ்சபூதத்தை வசியமாக்கி அதை ஒளியாக்கி. இப்போ சூரிய வெளிச்சம் இருக்குங்க, எல்லார் மேலேயும் பட்டுக்கிட்டு எல்லாருக்கும் தெரியும். ஒரு பூத கண்ணாடி லென்ஸை வச்சிங்கன்னா குவி லென்ஸ் என்ன ஆகும்? கீழே பஞ்சை வச்சா பஞ்சை பற்றிக்கு அவ்வளோ நெருப்பு. அதுபோல் இந்த 5 பஞ்சபூதங்களையும் உணர்ந்து கொண்டு சூட்சமாக காரண காரியத்தை உணர்ந்து கொண்டு அந்த பஞ்சபூதியை ஒன்றாக்கி ஒன்றா சேர்த்தா இந்த உடம்பு ஜோதி ஆகிடும். இதை சொல்ல வந்தவர் தான் வள்ளல் பெருமான். ஆனால் மனுஷன் எப்படி இருக்கான்? ஐயா சொல்கிறார், உடம்பு வரும் வகை அறியீர் உயிர் வகையை அறியீர். இந்த உடம்பு எப்படி ஆண்டா கடவுள் கொடுத்தான், எப்படி வந்தது, ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களாடா? உயிரில் ஐயா பல சொல்கிறாங்க அந்த நிலை எப்படி. அதுக்கு தான் சொன்னாங்க, மருள் தேகம் அடையும் பொழுது அது ஒரு மாதிரி இருக்கும், அருள் தேகம் அடையும் போது ஒரு மாதிரி மாறிடும், சுத்த தேகம் இப்படி 5 நிலை அடையும் போது அதுதான் உடம்பு வரும் வகை அறியீர் உயிர் வகையை அறியீர். எதுவரை நீ தெரிஞ்சுக்க முடியாது. உடல் பருக்க உண்டு நிதம் உறங்குவதற்கே அறியீர். சாப்பிட்றது தூங்குறது இந்த உலகத்தில் இந்த பஞ்ச புலனால் அறக்கூடிய இன்பம் அறிவு தான் பேசினிருக்கிற முட்டாள். அதனால அந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் இதை நீ அறிய முடியும். ஏன்னா மடம் புகு பேய் மனத்தாலே மயங்குகின்றீர், மனத்தை வசப்படுத்தீர் வசப்படுத்தும் வழித்துறை கற்றறியீர். அதனால் உலகில் இன்பம் பெருசுனா போயிடுறடா. அதில் ஏன் போனால் மனசு போனபடி கண் போன போக்கிலே கால் போகலாம், அப்படி போய்கிட்டே இருக்கிறடா. இந்த கால் வாசி எப்படி போகணும்? உள்நோக்கி போகணுண்டா நீ தயவாவதற்கு முதல்ல மனதை ஒருநிலைப்படுத்தி மனசு என்ன தெரிந்து கொண்டு இந்த பஞ்சபுலன் வழியே போகக்கூடிய மனதை அகமுகமாக எப்படி தயவால் திருப்புறது, அந்த தயவை எப்படி பெறுவது, பெற்ற தயவை எப்படி தக்க வைப்பது எல்லாம் அதுக்கு மனதுடைய அந்த புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு மனதை வசப்படுத்தணும். அதுக்கான வழித்துறை கற்று அறிஞர்கள் ஐயா சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இவங்க என்ன இந்த சமய நெறியில் போகாத சிவாவுக்கு போகாதன்னு முட்டாத்தனா சொல்லிடுறாங்க. ஐயா அப்படி சொல்லவே இல்லை. என்ன சொன்னார்னா, சமய நெறியில் போயிட்டேன்னா நீ அதிலே போய் சிக்கிக்குவே, ஏறி வர முடியாது. வேதங்களில் சொல்லியிருக்கிற வழியில் போயின்னா நீ அறிஞ்சிக்க முடியாது, அதெல்லாம் கடந்து இருக்காருன்னு. நீ தயவோடு தெரிந்து கொண்டால் எல்லாத்துலேயும் அது இது இல்லை அதுன்னா அப்போ நீ முட்டாளாகிறீல்ல.
பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கான்னு சொல்லும்போது அது இது நீ பிரிக்கிற எல்லாம் அவர் தான். ஆகவே பக்தியினால் சென்று அந்த பக்தியிலே சரியை கிரிய யோக ஞானம் ஞான சரியில் இந்த ஐயா சொல்கிறார். ஞானத்தில் ஞானம் அடைய வேண்டும் என்றால் எல்லாம் ஒன்றாப்பா இருக்க சமயங்களிலே சைவம் உயர்ந்து அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்காக மாற்றி கொண்டு உள்ளே வந்து சமஸ்கிருதத்தை உள்ளே புதுத்தி என்ன மந்திரம் சொல்லி சமஸ்கிருதம் சொல்கிறவங்க தான் பெரிய ஆள், இல்லாத முட்டாள் ஆகிட்டான். உலகத்தை தமிழை விட பெரிய மொழியே இல்லை. இந்த 240 எழுத்து இருக்கு. முதல்ல தமிழுக்கு 50 அச்சரம் தான் இருந்தது. ஒவ்வொரு அத்தரும் ஒவ்வொரு மந்திரம். நான் வந்து தமிழ் எழுத்தை சொல்லியே செய்து காட்டும் தயாராக இருக்கேன். தமிழ் எழுத்தை சொல்லியே வல்லவனுக்கு புல்லு ஆயுதம்னாங்க இல்லையா. ஒரு ஆராய்ச்சிக்காக வந்து ரசவாத ஆராய்ச்சிக்காக அவர் வந்து பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கார். லண்டனில் வந்து வந்து கேட்கும்போது ஐயா உங்களை பற்றி பல கேள்விப்பட்டிருக்கிறேன், அதனால் திருக்குறள் ஐயா வந்து அஷ்டாவதானி ஐயா வந்து உங்களை பற்றி எழுதி பார்க்க வந்துன்னு சொல்லி வந்தாங்க. அவர் ஒரு பெரிய மகான் ஆச்சுங்களா. அப்போ புதுசாக நான் வந்து ஆக்ஸ்போர்டில் வந்து நான் இது ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு போகும்போது சிரித்தாங்க, சித்தர்னா பிளாக் மேஜிக்கிட்டாங்க, உண்மையை பார்க்க வந்திருக்குறான். அப்போ சித்தர் நிறையா இதில் ரசவாதம் உண்மையாக அது என்னென்ன சொல்ல முடியும் ரகசியம்னார். ஆசையற்றவருக்கே அனிமையாகும் பதன் ஐயா சொல்லியிருக்காரு. அன்பும் தயவும் இருந்தது. கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லி 10 நிமிஷம் உட்கார வைத்தேன். அவரையே புல்லை கொண்டு வர சொல்லி அந்த புல்லை கையில் பிடித்து விளக்கில் காமிச்சு அகவில் சில வரிகள் இருக்கிறது. அந்த வரியை மீண்டும் மீண்டும் சொன்ன அந்த விளக்கில் ஏறி அது தங்க குச்சி ஆயிடுச்சு. இது பெருமைக்கு சொல்லவில்லை, ஒரு பொய்யாக சொல்லவில்லை. இறக்க தயவுனால் எதையும் அடைய முடியும் என்பதற்காக சொல்லுகிறது. இதைத்தான் ஐயா சொன்னாங்க. ஆகவே சாகா கல்வி கற்றால்தான் வள்ளல் பெருமான் சொல்லிய மரணா பெருவாளை முடியும். ஆகவே ஏதோ சாப்பாடு போட்டுறதுனாலையோ இல்லை வந்து நீ வந்து சத்விசாரம் பண்ணுறதுனாலே அடைய முடியாது. நீ வட இந்தியாவில் போய் பார்த்தீங்கன்னா நம்மோட 1000 பங்கு அன்னதானம் பண்ணுறான். வடலூரில் வள்ளல் அன்னதானம் பண்ணுறான். எத்தனை கோயில் அன்னதானம் பண்ணுறான். அன்னதானம் யாருக்கு பண்ணணும்னா நீ வயிறு நிறைய வசதி சாப்பாடு போட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஐயா என்ன சொன்னார்னா உணவு கொடுக்கும் பொழுது அதில் அகையனம் புறையனம் பார்க்க பசி ஒன்று கொடுன்ட்டார். ஏன்னா பசி வந்துட 10 பறந்து போங்கிறதுக்காக. ஆனால் உண்மையாக நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் யாருக்கு உண்மையாக உணவு தேவை அவனை தேடி போகணும். அன்னதானம் பண்ணுறேன்னு 10 பேர் காசு வாங்கிட்டு நீல 10 காசு அடிச்சுட்டு போட்டால் அது அன்னதானம், அது பாவத்தான் ஆளாகிறேன். இதுவரைக்கும் நான் வந்து அன்னதானம் செய்ய வேண்டும் என்று ஆரம்பத்திலே யார்ட்டையும் நான் பணம் கேட்டதே கிடையாது. கடைசி 40 வருஷம் 50 வருஷம். ஆனால் பாடியில் இருக்கிற பொழுது சன்மார்க்க சங்கத்தில் நான் இருந்தேன் 1986 87. அப்போ வந்து பிரிட்டானியா பிஸ்கட் கம்பெனியில் திருநாவுக்கரசு ஐயா இருந்தாங்க வேலை செய்கிறவர். அவர் சன்மார்க்கி, அவர்லாம் வந்து சித்தினில் அடைஞ்சவர். அவர் இருக்கும் பொழுது அங்கே கொண்டு போய் சேர்த்தார் சன்மார்க்க சங்கத்தில். ஏன்னா வயசானவங்க பாடிட்டே இருந்தாங்க. அப்போ நான் இறைவன் எனக்கு இயற்கையாக கொடுத்துருவாரான், வந்து எதை நினச்சாலும் பாடிடுவேன். எந்த வணக்கம் தமிழத்திலே வந்து சேலஞ்ச் பண்ணி சொன்னால் எத்தனை வெளிநாட்டிலையும் சேலஞ்ச் பண்ணியிருக்கிறான். இதுன்னு ஆணவத்தில் இல்லை, இறைவன் அருள் இருந்தால் எல்லாம் அனைத்து சித்தியும் கைகூடும் என்பதற்கு எந்த சப்ஜெக்ட்லையும் எந்த நொடியிலையும் எப்பவும் சொன்ன உடனே அதுக்கு 1000 பாட்டு பாடுவேன். உடனடி அந்தாதியம் பாட முடியும் அல்லது 1000 டியூன்லையும் பாட முடியும். அந்த சக்தி எது கொடுத்தது? அந்த இறைவனுடைய குருவுடைய திருவருள் கொடுத்தது, அந்த தயவு. அதனால் அன்னதானம் அங்கே நாங்கள் என்ன பண்ணோம், பாடியில் இருக்கும்போது 86 87 நான் பாடியில் வந்து கேஎல்எம் ஆடியோன்னு ஆடியோ ரெக்கார்டிங் சென்டர் வச்சுருந்த இடத்தெரில். அப்போது என்ன ஒரு எல்லா கடைக்காரன் தெரிஞ்சவங்க பாடியில் இருக்கவங்க ஒரு கடைக்கு என்னாச்சு ஒரு 100 ரூபா கொடுங்க 500 ரூபா கொடுங்க வாங்கிட்டு ரசீது கொடுத்து அந்த காசை வாங்கி கொண்டு போய் ஏழை பகுதியில் கொண்டு போய் என்ன பண்ண நானும் திருநாவுக்கரசு ஐயா அப்புறம் எங்கள் குருநாதர் தட்சிணாமூர்த்தி இருந்தாங்க, உபதேசம் கொடுத்து அவர் தான் இங்கே சன்மாச தலைவராக இருந்தாங்க. எல்லாம் என்ன பண்ணுவோம், ஏழை இருக்கிறதுக்கு தேடி சென்று உணவு கொடுப்போம். அதே மாதிரி வடலூரில் தைப்பூசத்துக்கு அங்கே போக மாட்டோம். அதே தினத்தில் இந்த மாதிரி வசூல் பண்ணி எங்கள் காசையும் அப்போ நானே வட்டிக்கு வாங்கி இப்போ 5 வட்டி வாங்கினத்தில் அப்போ நான் கடன் வாங்கி மற்றவங்க கொடுத்தலாம் சேர்த்து ஏழைகளுக்கு கொண்டு போய் கொடுப்போம். அது உண்மையான தானம். வலதுகை இடதுகை கொடுக்காமல் செய்கிறது உண்மையான தானம். அது என்ன பண்ணால் உனக்கு ஏற்படக்கூடிய காம குரோதத்தை குறைக்க தயவு வந்தோன்னு அதுக்கு தான் ஐயா பண்ண சொன்னாங்க. சத்விசாரம் ஏன் பண்ண சொன்னாங்க? அப்போ தான் உனக்கு உலகத்தில் மயங்காமல் நீ நல்ல நெருங்கி போகிற. ஆனால் சத்விசை சொல்லி இன்றைக்கி என்ன தப்பாக அதை சொல்லி கொடுத்துட்றாங்க. ஆகவே வள்ளல் பெருமான் சொன்னது என்ன சொன்னாங்க ஐயா, அருளலாது அணுவும் அசைந்திடாது அதனால் அருள் நலம் பரவுக என்று அறைந்தமை சிவமே. ஐயா என்ன சொன்னா கொடுத்துட்டு அருள்நிலை பெற்றனே அருள்நிலை உற்றனே
அருள் அரசு இயற்றுக என்று அருளிய மெய் சிவம். எத்தனை பேர் பணம் இல்லை காசு இல்லை கவலைப்படுறீங்க பார்த்தீங்களா? சிறந்த மந்த ரகசியம் இது சொல்கிறேன் கேளுங்க. திருவருட்பாவில் அகவலை முடிஞ்சவங்க புலால் உணவை தவிர்த்து விட்டு அன்போடு இருக்க முடிஞ்சால் படிங்க. இல்லைன்னா அந்த சமயத்தில் புலாலை தவிர்த்து விட்டு சுத்தமாக இருந்து காலை எழுந்து சூரியத்துக்கு முன்னாடி எழுந்து வீட்டில் தீபம் ஏற்றி வைத்துட்டு முழு அகவலை படிங்க. படிக்க முடியலையா அந்த பிராப்தம் உங்களுக்கு இல்லையா, கவலை வேண்டாம். எந்த காரியம் நடக்கணும்னா சரி அந்த ஒரு காரியத்தை மாதிரி நினச்சிங்க. 48 அது மாதிரி அதிகாரில் உட்காந்து அகவலில் 974வது வரி அருளலாது அணுவாசி அதில் இருந்து 1018வது அருள்நிலை பெற்றனே அருளை விட்டுன்னு வரும். அது வரைக்கும் உள்ள மீண்டும் 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 ஒரு மணி நேரம் உட்காந்து சரி காலைல அந்த 4 to 6 பிரம்மத்தில் படிங்க. 48 நாளில் உலக விஷயம்லாம் அப்படி அவ்வளவு தடையெல்லாம் ஓடி எல்லாம் வெற்றி ஆகிடும். அவ்வளவு சக்தி இந்த ஐயா வார்த்தை ஒவ்வொன்றும் மந்திரங்கள் எது அகவல்ல. ஆகவே ஐயா சொன்னது தயவு தயவு தயவு. இவங்க சொல்கிற மாதிரி சொந்தக்காரங்க தயவு இல்லை. எல்லா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் ஐயா சொன்ன அந்த மாதிரி இருக்கணும். ஆகவே நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்று எழும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் அமுதே நன்னிதியே ஞான நடத்து அரசே 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 என்னுரிமை நாயகனே என்னுரிமை நாயகனே நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலே மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்து உரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் சிற்சபையில் பொற்சபையில் புகும் தருணம் இதுவே இதுவே. திருவருட்பாய் ஓய்வு போதெல்லாம் படிங்க. புலாலை தவிர்த்து சுத்தமாக இருந்து படிங்க. நினைத்ததெல்லாம் நிறைவேறும். ஆகவே சாகாதவனே சன்மார்க்கி. இதை சொல்லத்தான் அப்பா வள்ளலார் வந்தார்.